நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் பயன்படுத்தியது உறுதியாகி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு நிகரார் செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, வணக்கம். விவரங்கள். நிச்சயமாக நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் பயன்படுத்தியது தொடர்பாக நுங்கம்பாக்கம் காவல்துறையினர் தற்போது அவரிடம் 2 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை என்பதை நடத்தி வருகிறார்கள். இன்று காலை அவரிடம் சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணை என்பது துவங்கப்பட்டது. முக்கியமாக இந்த வழக்கில் பின்னணி என்று பார்க்கும் பொழுது மதுபான விடுதியில் நுங்கம்பாக்கத்தில் ஒரு மோதல் என்பது ஏற்பட்டது. அதில் அதிமுக முன்னாள் நிர்வாகிகள் அஜய் வாண்டையார் மற்றும் அதிமுக நிர்வாகியான பிரசாத் உள்ளிட்டோர் மோதலில் ஈடுபட்ட காரணத்தினால் கைது செய்யப்பட்டார்கள். இதில் பிரசாத் என்பவர் மீது பல்வேறு மோசடி வழக்குகள், பல குற்ற வழக்குகள் நிலுவையில் இருந்தன. இது தொடர்பான ஆவணங்களையும் கால் ரெக்கார்டுகளையும் தொழில்நுட்ப ரீதியாக விசாரணை செய்த போதுதான் இவருக்கு போதைப் பொருள் தொடர்பான நபர்களிடம் தொடர்பு இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே போதைப் பொருள் தடுப்பு பிரிவு என்பது தனியாக விசாரணை நடத்திக் கொண்டிருக்கும் பொழுது அதோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இவர்களுக்கு உண்டான தொடர்பை தீவிரமாக விசாரிக்க ஆரம்பித்தார்கள். அந்த நிலையில்தான் பிரதீப் குமார் என்ற நபரை நுங்கம்பாக்கம் போலீசார் கைது செய்தார்கள். இவரிடமிருந்து 11 கிராம் கொக்கைன் என்பது பறிமுதல் செய்யப்பட்டது. இவர் எங்கிருந்து இந்த கொக்கைன் வாங்கியிருந்தார் என்று பார்க்கும் பொழுது ஆப்பிரிக்க நாட்டைச் சேர்ந்த ஜான் என்பவருடன் வாங்கியதாக அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவரையும் போலீசார் கைது செய்தார்கள்.